تبلوا بالقليل من القليل அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சஹாபாக்களுடைய வரலாற்றிலேயே ஜீரோலிருந்து பில்லியனான ஒரு சஹாபி யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அந்த சஹாபி யாருன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அஷரத்துல் முபஷ்ஷிரீன் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபிலேயே ஒரு சஹாபி தான். அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு. இவர் கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்துக்கு 40 வருடங்களுக்கு முன்னால பிறந்த ஒரு சஹாபி. கிபி 580 பிறந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு இயற்கையான முறையில ஒரு திறமையை கொடுத்தீங்கன்னா, வியாபாரம் பண்ற ஒரு திறமை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நாட்டம், அவர் ஹிஜ்ரத்துக்காண்டி பயணம் செய்கிறாரு, தீனுல் இஸ்லாத்துக்காண்டி ஹிஜ்ரத் செய்கிறாரு. அவர் ஹிஜ்ரத்துக்காண்டி அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு மக்கால விட்டுட்டு மதீனாக்கு போறாரு ஹிஜ்ரத்துக்காகவே. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்த நிலைமையில ஒரு ஜீரோ ஆன ஒரு பொசிஷன்ல தான் அவர் மதீனாக்கு பயணம் செய்கிறார். அங்க போனதுக்கு பின்னால ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அன்சாரிகளே செல்வந்தராக இருக்கிற சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி ஒருவரை அவங்களுக்கு சகோதரர் ஆக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு உதவிக்காண்டி ஒத்தாசைக்காண்டி அவங்கள சகோதரராக்கி விடுறாங்க. அப்ப அந்த நிலைமையிலையும் அவங்களோட ஈமான், அவங்களோட உறுதி இருந்துச்சு. அவங்க அந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சொத்துல அறவாசியை கொடுக்கறதுக்கு தயாராயிருந்தாங்க. ஆனாலும் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்ட மேல வச்ச நம்பிக்கை, அவங்களோட முயற்சியின் மேல வச்ச நம்பிக்கை, அவங்க சொன்னது, எனக்கு உங்களோட சொத்துக்கள்ல இருந்து ஒரு பங்கும் வேணாம், எனக்கு இந்த பஜாரை மட்டும், இந்த சந்தையை மட்டும் காட்டித்தாங்க போதுமெண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுன்னு சொன்னா, பிற்காலத்துல அவங்களோட சொத்துக்கள் பெரிய அளவுல பரவிச்சு. அவங்களுக்கு இருந்த நிலங்கள், அவங்களோட ஒட்டகங்கள் கிட்டத்தட்ட 1000 இருந்துச்சு, அவங்களோட ஆடுகள் கிட்டத்தட்ட 10,000 இருந்துச்சு, அவங்கள்ட்ட இருந்த குதிரைகள் 100 குதிரைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி பல விதமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஆவினாங்க. ஆனா அவங்க செஞ்ச தொழில் சாதாரணமா பட்டர் சீஸ், எங்கட புழக்கத்துல சொல்ற மாதிரி சொன்னா இந்த சாதாரணமான ஒரு தொழில் தான் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட சொத்துக்கள்ல பரக்கத் செஞ்சான். ஏன்? அவங்க அல்லாஹ்காண்டி அவங்களோட சொத்துக்களை தியாகம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட எந்த அளவுன்னு சொன்னா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னால அவங்களோட சொத்துக்களை, அவங்க அந்த சேர்த்து வச்ச தங்க கட்டிகளை உடைச்சி பங்கிட்டாங்க அவங்களோட வாரிசுகளுக்கு. அதை உடைக்க போப்படே அந்த கையெல்லாம் புண்ணாவி அந்த அளவு சொத்துக்கள் சேர்ந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்பேட காலப்படி அவங்களோட சொத்தை நாங்க கணக்கு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா, நாங்கள் கணக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா அது $1 பில்லியன் கிட்ட அவங்களோட சொத்து பொறுமதியாகுது. இப்படிப்பட்ட ஒரு சஹாப். அவர் பெரிய அளவில் ஒன்றும் செய்யல, அவர் அல்லாஹ்ட மேல உறுதியான நம்பிக்கையை கொண்டாரு. அவரோட முயற்சியின மேல சின்னொரு நம்பிக்கையை வச்சு அவர் முயற்சியை ஆரம்பிச்சுட்டு போனாரு. பெரிய அளவில் அவரோட அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு. இதே மாதிரி நாங்களும் எங்களோட வாழ்க்கையில எப்ப அல்லாஹ்ட மேல எங்களோட ஓவர் கான்ஃபிடென்ட்டை வச்சு நாங்க முயற்சியமோ, அல்லாஹ் எங்களையும் பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்போம். இந்த மாதிரி வீடியோஸ்களை அடுத்தடுத்த தொடர்ச்சியா பார்க்கணும்னு சொன்னா எங்களோட வீடியோஸை லைக் பண்ணி எங்களைய ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா இன்ஷால்லாஹ் பார்க்கலாம். ஜஸாக்குல்லாஹு கைர். تبلوا بالقليل من القليل تبلوا بالقليل من